ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் பீஸா சாஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 6 பெரிய பெரிய தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கிட்டேன். அதை மேலே ப்ளஸ் மாதிரி கீரல் போட்டுட்டேன். கத்தியில் கீரல் போட்டுட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா தக்காளியும் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் ஏற்றிடலாம். எல்லா தக்காளியும் கட் பண்ணி முடித்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சிடலாம். நல்லா தக்காளி வேகட்டும். வேக வச்சு நல்லா எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோல் உரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா நம்ம கட் பண்ணதுனால ப்ளஸ் மாரி கட் பண்ணதுனால நல்லா பட்டையாக உரியும். இது ஆறின பிறகு நம்ம உரிச்சிக்கலாம். ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு பெரிய வெங்காயம் உரித்து வச்சாச்சு. பூண்டு ஒரு 2 கட்டி பூண்டு இருக்கும், அதை உரித்து வச்சுருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துடலாம். இந்த 1.5 பூண்டு அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பெரிய வெங்காயத்தை ஒரு 4-3 கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம். அரைக்கிறதுனால நம்ம குட்டியாக கட் பண்ண வேண்டியதில்லை, அதனால் அப்படியே பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அது கூடவே இந்த பூண்டு பல்லையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், நைஸாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்குள்ளே இந்த தக்காளி நல்லா ஆறிடுச்சு, தோல் உரிச்சாச்சு. பாருங்கள், இல்லை இதை நல்லா மசிச்சிக்கலாம். நல்லா கை வச்சு கூட நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸ்பூன்லன்னா அவ்வளோக்கு வராது. அந்த மேலே இருக்க தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு சதைப்பகுதியை மட்டும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைன்னா நம்ம பீஸாவில் சாஸ் அப்ளை பண்ணக்குள்ளே நமக்கு அப்படியே அது கூடவே வரும். எல்லாத்தையும் இதேமாரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது உண்மையாலுமே பீஸாவில் அப்ளை பண்ணி சாப்பிட்றக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடியது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. எப்படி இருக்குமோ நினச்சிட்டு பண்ணினேன். நல்லா இருந்தது, சூப்பராக. நல்லா கட் பண்ணி மேஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு தேவையான ஆயில் அதை சேர்த்தாச்சு. ஆயில் சூடேறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் போல் ரோஸ்மேரி போடுறேன். இது நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம்.
நான் இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்க்குறேன். இது கூடவே நம்ம பேஸ்ட் பண்ண அந்த பூண்டு வெங்காயம் அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஆயிலில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சிம்மில் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி மிக்சிலேருந்து எடுத்துகிட்டு வலிச்சிட்டு நம்ம சேர்க்கக்குள்ள அப்போல்லாம் வந்து தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டா தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் அந்த பூண்டும் சேர்ந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்குது வாசனையாக. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்ச தக்காளி அதில் சேர்க்குறோம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சதையாக இலையாக தான் இருந்தது. அது பீஸாவில் நல்லா அப்ளை பண்ணி சாப்பிடக்குள்ள அதுவும் ஒரு விதமாக டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. நல்லா இது சேர்ந்துருச்சு பாருங்கள். வெங்காயம் அந்த தக்காளி இதெல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ வந்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். தேவையான உப்பு, இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் வந்து சுகர் பவுட்ரு சேர்க்குறேன். அது டேஸ்ட் கொடுக்கும். பீஸாவுக்கு வந்து அந்த பேஸ்க்கு வந்து சேர்த்த சுகர் பவுட்ரு மீதி இருந்தது. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. சாஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தித்திப்பாக இருக்கிறதுக்காக இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா பேஸ்ட் மாதிரி வருது பாருங்கள். அப்படியே மேஷ் பண்ணிக்கிட்டே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுறேன். இப்போ நல்லாவே பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். திரண்டு வருது, தண்ணி இல்லாமல் நல்லா கிரேவி மாரி வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக ஹோம்மேட் ஹெல்த்தி பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.